பழனி மடநில பத்திரப்பதிவு விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை ரூபாய் 2 கோடிக்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முன்ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பழனி நில மோசடி தொடர்பாக ஜஸ்டின் மணிகண்டனின் முன்ஜாமீன் மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. பழனி மட நில பத்திரப்பதிவு விவகாரத்தில் ஜஸ்டின் மணிகண்டன், ஜெயபிரகாஷ் ஆகியோர் முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனிநபர்கள் 20 பெயரில் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உயர்நீதிமன்ற அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். எல்தர் ஜெயபிரகாஷ் தரப்பிலும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி ராஜசேகர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் காலை 10:30 மணிக்கு காவல் நிலையம் சென்றோம். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினோம் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் மினிஸ் புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள பழனி மடத்திற்கு சொந்தமானது இந்த பதிவினை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்பது தொடர்பான குறிப்புகள் இருந்தும் எவ்வாறு பத்திரப்பதிவு செய்தனர் என கேள்வி எழுப்பப்பட்டது. மனுதாரர் தரப்பில் பொறுப்பு பதிவாளராக சென்றதால் விவரங்கள் எதுவும் எனக்கு தெரியாது என தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்.